இந்த வீடியோவில் நம்ம ஹேடுங்கிற வேர்டை எப்படி இங்கிலீஷில் பயன்படுத்தணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவில் ஹேவ் ஹேஸ் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்த்தோம். ஹேவ் ஹேஸ் அதாவது ப்ரெசண்டில் நிகழ்காலத்தில் நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹேவ் ஹேஸ் பயன்படுத்தணும். அதே மாதிரி கடந்த காலத்தில் ஒரு பொருள் என்கிட்ட இருந்துச்சு, நான் ஒரு பொருள் வைத்திருந்தேன், ஒரு பொருள் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹேட் பயன்படுத்தணும். பாருங்கள், ஹேடோட தமிழ் மீனிங் இருந்தது, வைத்திருந்தேன்னு அர்த்தம். தமிழில் பேசுகிறப்போ இருந்தது, வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹேட் பயன்படுத்தணும். ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நான் ஒரு பைக் வைத்திருந்தேன். ஸோ நானுக்கு ஐ, வைத்திருந்தேங்கிறதுக்கு ஹேட், ஒரு பைக்குங்கிறப்போ பைக்கு. ஸோ நான் ஒரு பைக் வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஐ ஹேட் அ பைக்கு. என்கிட்ட ஒரு பைக் இருந்துச்சுன்னு சொல்கிறப்போ என்ன அர்த்தம்? இப்போ என்கிட்ட பைக் இல்லைன்னு அர்த்தம். நான் ஒரு பைக் வைத்திருந்தேன்னு சொல்கிறப்போ என்ன அர்த்தம்? இப்போ என்கிட்ட ஒரு பைக்கு இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போது இது கடந்த காலத்தில் என்கிட்ட ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ இந்த ஹேட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவன் ஒரு புத்தகம் வைத்திருந்தான். அவனுக்கு ஹீ, வைத்திருந்தான் ஹேட், ஒரு புத்தகம்ங்கிறது புக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரணும், நம்ம ஹாவ் ஹேஸ் பயன்படுத்துகிறப்போ ஐயூவி தேக்கு ஹாவ் பயன்படுத்தணும், ஹீ ஷீ இட்டுக்கு ஹேஸ் பயன்படுத்தணும். ஹீ ஹேஸுங்கிறது ஆக்சுவலி தேர்ட் பர்சன் சிங்குலர். அது ப்ரெசண்ட்டுக்கு தான் அதுக்கு செப்பரேட்டான ரூல்ஸ் உண்டு. தேர்ட் பர்சன் சிங்குலர் வச்சு நம்ம பாஸ்ட் டென்ஸில் சென்டென்ஸ் அமைக்கிறப்போ நமக்கு அந்த ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. ப்ரெசண்டில் சென்டென்ஸஸ் அமைக்கிறப்போ மட்டும்தான் நமக்கு அந்த ரூல்ஸ் உண்டு. ஸோ இப்போ இங்கே எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சரி நம்ம ஹேட் மட்டும்தான் பயன்படுத்தணும். அடுத்த தேர்ட் ஒன் பாருங்கள், அவள் ஒரு கார் வைத்திருந்தாள் அல்லது அவட்ட ஒரு கார் இருந்துச்சு. ஸோ அப்போது அவள்ங்கிறதுக்கு சி, வைத்திருந்தாள்ங்கிறதுக்கு ஹேட், ஒரு காருங்கிறப்போ கார். அவள் ஒரு கார் வைத்திருந்தாள் அப்படின்னா சி ஹேட் அ கார். இப்போ அவட்ட கார் இல்லை. ஸோ வச்சுருந்தா, முன்னாடி வச்சுருந்தா, ஆனால் இப்போ இல்லைன்னு அர்த்தம். நீ ஒரு பேனா வைத்திருந்தாய். ஸோ அப்போ நீக்கு யூ, வைத்திருந்தாய்ங்கிறதுக்கு ஹேட், ஒரு பேனாங்கிறதுக்கு பென். ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், நான் ஒரு பைக் வைத்திருந்தேன், ஐ ஹேட் அ பைக். செகண்ட் ஒன் பாருங்கள், அவன் ஒரு புத்தகம் வைத்திருந்தான் அல்லது அவன்கிட்ட ஒரு புத்தகம் இருந்துச்சு, ஹீ ஹேட் அ புக். அவள் ஒரு கார் வைத்திருந்தாள் அல்லது அவள்கிட்ட ஒரு காரு இருந்துச்சு, சி ஹேட் அ கார். நீ ஒரு பேனா வைத்திருந்தாய் அல்லது உன்கிட்ட ஒரு பேனா இருந்துச்சு, யூ ஹேட் அ பென். ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்கள், ராணி ஒரு பென்சில் வைத்திருந்தால். ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ஹேட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இனிமேல் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறப்போ ஹேட் யூஸ் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக் கொடுக்க நான் ரெடி, கற்றுக்க நீங்கள் ரெடினா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.